ஸோ வெல்கம் டு நாலேஜ் வார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான பதிவு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஹோண்டா டியோ. ஸோ இந்த டியோ வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஸோ ரியர் வீலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் ஆகுது. ஸோ அதுக்கு லைட்டாக ஷேக்கும் இருக்குது. ஸோ ரன்னிங்கில் போகும்போது இது லைட்டாக வாபிள் ஆகுது அப்படின்னு சொன்னார் கஸ்டமரு. ஸோ அதுக்காக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வண்டியை எடுத்து இப்போ இன்றைக்கி சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீலை ஷேக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த ஷேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வீல் ஷேக் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்கும், போக போக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ இந்த வீல் பேரிங் போயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஆயில் சீல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு உள்ளே இருக்க ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வழியாக தான் ஆயில் வெளியில் வரும்பொழுது தான் நமக்கே ரியலைஸ் பண்ணுவோம், லைக் ஆமாம் ஆயில் சீல் போயிருக்கு அப்படின்றது, ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுவோம். அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, அதர்வைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீலை கழட்டுறோம். ஸோ இந்த வீலை கழட்டிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேரிங்கை எப்படி செக் பண்ணணும், எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பண்ண வேண்டியது வீல்ஸை லூஸ் பண்ணுறேன். வீலை லூஸ் பண்ணும்போது ஒரு சில டைமில் வீல்ஸ் ரொட்டேட் ஆகும், பிரேக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கவர். ஓகேங்களா? ஸோ கிளச் கவரில் இருக்க சுற்றி இருக்க எல்லா போல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸோ ஏரை கம்ப்ரெஸ் பண்ணி இன்ஜின் ஆண்ட போகும். ஸோ லைக் இந்த ஒரு டியூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிடுங்க. ஸோ ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளச் கவர் அப்படின்றது வெளியில் தனியாக வந்துடும். இந்த போல்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரமா எடுத்து வச்சுக்குங்க. ஸோ எதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ மிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போல்டு இல்லாமல் இருக்கும். ஸோ லைக் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். ஸோ அதனால் எல்லா போல்டு கழட்டின போல்டு எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து வச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரைன் பண்ணுறேன். ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நட்டு இருக்கும். ஸோ கீழே ஒரு நட்டு இருக்கும், அந்த நட்டை கழட்டினோம் அப்படின்னா ஆயில் ட்ரைன் ஆகும். அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு நட்டு இருக்கும், அந்த நட்டை கழட்டினோம் அப்படின்னா ஆயிலை ரீஃபில் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ 2 நட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை ட்ரைன் பண்ணிடுறேன். ஸோ ஆயிலை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட கலர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடாக தான் இருக்குது, கலர் கொஞ்சம் மோசமாக இருக்குது. சரி, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்காருன்னு தெரியல. ஸோ இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஆயிலை கரெக்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஆயில் சீல்லேருந்து பேரிங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? லைக் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கூட்டர்ஸில் பின்னாடி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது கியர் பாக்ஸா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி கியர் பாக்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஸ்கூட்டரில் சிவிடியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியர் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான பேர் என்ன அப்படின்றது கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி இதோட பேர் என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுது, நீங்கள் என்னன்றது கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை கழட்டிக்கிறேன். ஒன்ஸ் நான் கிளச்சை கழட்டினா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உள்ளே இருக்க ஸோ அந்த கியர்ஸில் இருக்கிற அந்த ஹவுசிங்கோட போல்ஸ் எல்லாத்தையுமே கழட்ட முடியும். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் கிளச்சை லைக் பெல்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த சென்ட்ரிஃபியூகல் கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்டு நட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷர்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஃபைனல் ரிடக்ஷன் யூனிட்டில் இருக்கிற சுற்றி போல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா போல்ஸும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் பிரேக்ஸ் யூனிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்க போல்ஸ் எல்லாத்தையுமே கட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க கியர்ஸ் எல்லாமே வரும். ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஷாஃப்ட் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 3 ஷாஃப்ட் இருக்கும். உள்ளே ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் ஷாஃப்ட். ஓகேங்களா? ஸோ உள்ள 3 ஷாஃப்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஷாஃப்ட்டு. ஸோ இந்த இன்புட் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஷேக் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த பேரிங் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாஃப்ட்டையும் நம்ம ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இதே ஷாஃப்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும்.
ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஷாஃப்ட்டு. ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் கிளச்சிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்க ஃபைனல் ரிடக்ஷனுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் ஷாஃப்ட்டுக்கு அடுத்தது இன்னொரு ஷாஃப்ட் இருக்கும். ஸோ இட் மே பி அ கவுண்டர் ஷாஃப்ட் ஆர் லே ஷாஃப்ட்டு. இப்போ இதையும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுட்டு இந்த ஷேக் வருதா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மைல்டாக ஷேக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் மூணாவதாக ஒரு ஷாஃப்ட் இருக்கும். ஸோ அந்த ஷாஃப்ட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டுட்டு ஷேக் வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேக் ஆகிறது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேரிங்கை மாற்ற போகிறேன். ஸோ மூணாவதாக ஒரு பேரிங் மைல்டாக இருக்குது. ஸோ அதனால் மொத்தமாக எல்லா பேரிங்குமே மாற்றுறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மணி ஒரு வாட்டி நான் கழட்டிட்டு மாட்டிட்டு லைக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னொரு பேரிங்ஸை மாற்றுறதுன்றது நல்லா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரிங் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 6 பேரிங் இருக்கும். ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஷாஃப்ட்டில் 2, லே ஷாஃப்ட்டில் 2, அவுட்புட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேரிங்ஸ் இருக்கும். அந்த 6 பேரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேரிங்கு 2 ஆயில் சீல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இன்புட் ஷாஃப்ட்லேயும் அவுட்புட் ஷாஃப்ட்லேயும் ஆயில் சீல்ஸ் இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்டாக ஷேக் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்குறீங்க. ஓகேங்களா. லைக் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற 6 பேரிங்ஸுமே இப்போ நான் கழட்ட போகிறேன். இதில் 2 பேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டுறதுன்றது ஈஸி. இன்னொரு பேரிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கழட்டணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதே சேனலில் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். இந்த சின்ன பேரிங்கு இந்த இன்டர்னல் பேரிங்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத இன்னொரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பேரிங் புல்லர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கழட்டியிருப்போம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பேரிங் புல்லர் யூஸ் பண்ணி தான் நான் கழட்ட போகிறேன். பட் வேறு டூல் யூஸ் பண்ணி கழட்ட போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஷாஃப்ட் அவுட்புட் ஷாஃப்ட் இருக்கிற பேரிங்ஸை ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். பட் அந்த இன்னொரு 2 பேரிங்ஸ் பார்க்குறீங்களா, அந்த 2 பேரிங்கை கழட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். லைக் இவாங்க இப்போ இந்த 2 பேரிங்ஸை எப்படி கழட்டலாம் அப்படின்றத வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பேரிங்ஸை ஈஸியாக கழட்டிடலாம். ஆயில் சீலும் ஈஸியாக சேர்த்து எடுத்துடணும். லைக் மேலே இருக்க 2 பேரிங்ஸை கழட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். லைக் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கட் இருக்குது. இந்த கேஸ்கட்டை கழட்டி கொஞ்சம் சேஃபாக எடுத்து வச்சிடலாம். ஸோ தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே எடுக்கும் போது மாற்றிடும். எப்பவுமே இந்த பேரிங்ஸ்லாம் மாற்றும் போது கேஸ்கட்டையும் சேர்த்து மாற்றிடுங்க. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. அதுக்காக நீங்கள் கிழிச்சிட்டு எடுக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் பத்திரமா எடுத்து வைங்க. லைக் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சதுன்னா புதுசு மாற்றி விட்டுடலாம். அதுக்காக கிழிச்சு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சிங்க சேஃபாகவே. ஓகேங்களா. நான் எடுத்துட்டேன், சேஃபாக வந்துருச்சு. இது எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்லேயும் எதுவும் ஒட்டலை. நான் எனக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் பேரிங் புல்லர். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் போட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா புல் பண்ணி எடுத்துருவோம் அந்த வீடியோவில். ஸோ இப்போ இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ஹேமர் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த பேரிங்கை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லைடிங் ஹேமரை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேம் பண்ணுவாங்க. ஸோ தட் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லைடிங் ஹேமர் டைப். ஸோ இன்டர்னல் பேரிங் புல்லரில் ஸ்லைடிங் ஹேமர் டைப். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பேரிங்ஸை லாக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணும்போது உள்ளே இருக்க பேரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல் பண்ணிவிட்டு வெளில வந்துடும். தெரியுதுங்களா. ஸோ பேரிங் வெளில வரும். ஸோ ஸ்லைட்டாக வெளில வர்றது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் உங்கள்கிட்ட வயசு இருந்துச்சு அப்படின்னா வயசில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்டு போடும்போது கொஞ்சம் துணியெல்லாம் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்லைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரிங் வெளில வரதுன்றது தெரியும் ஈஸியாக. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் பண்ணி ஹேமரை வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி மீதி இருக்க எல்லா பேரிங்ஸும் எடுத்துருங்க. வீடியோ லென்த்தாக போகக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஷாஃப்ட்லேயும் இன்புட் ஷாஃப்ட்லேயும் இருக்க அந்த பேரிங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு டீ ராடை யூஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டை கேர்ஃபுல்லாக பார்த்து அடித்து கழட்டினீங்க அப்படின்னா கழட்டிக்கும். இன்க்ளூடிங் ஆயில் சீலோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். சரிங்களா. இப்போ எனக்கு ஆயில் சீலும் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ பேரிங்ஸும் ரிமூவ் ஆகிடுச்சு.
இப்போது ரெண்டு பேரிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது பேரிங்கை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதில் உள்ளே இருக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட்டு அவுட்புட்டு. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் 2 இருக்கும். ஸோ அவுட்புட்லேயும் 2 எல்லா பேரிங்ஸுமே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த பேரிங்ஸை உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த பேரிங்ஸில் எப்போவுமே அவுட்டர் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கும், இன்னர் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பேரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டாக வருது அவுட்டர் சர்ஃபேஸு. ஓகேங்களா. இப்போ நான் இந்த பேரிங்கை வச்சு நான் அடிக்கிறேன் தெரியுங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரிங் எங்கே சீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ். அப்போது இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் அவுட்டர் டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி பேரிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சாக்கெட்டை எடுத்து வச்சுட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து இந்த பேரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபிட் பண்ணுறேன். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 பேரிங்ஸ் இருக்குன்னா 6 சைஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சாக்கெட்டை வச்சு கரெக்டாக வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இது நான் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு இந்த பேரிங்ஸை அடிக்கும் போது எனக்கு செட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சைலன்சர் இருக்குல்ல, இந்த சைலன்சரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற இந்த 6 பேரிங் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் நெட்டையும் லாக் பண்ணிடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ரீஃபில் பண்ணுற அந்த நெட்டையும் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு ஒரு நட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டைட் பண்ணுங்கள், ஹேண்டில் டைட் பண்ணுங்கள். ஸோ ஸ்பேனர் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் டைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ராங் த்ரெட் ஏறுதா கரெக்டான த்ரெட் ஏறுதா அப்படின்றது நமக்கு அப்போ தான் தெரியும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் ஷாஃப்ட் அவுட்புட் ஷாஃப்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்புட் ஷாஃப்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாஃப்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நைலான் ஹேமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு சிலரில் வந்து பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டிக் ஹேமர்னு சொல்லுவாங்க. நைலான் ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ரீஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நைலான் ஹேமர் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன துணியை வச்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்து ஸோ சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. அந்த ஷாஃப்ட்டை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்புட் ஷாஃப்ட்டை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஷாஃப்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷாஃப்ட்டுமே வந்து கரெக்டாக சுற்றுதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் அவுட்புட்டில் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே எந்த ஷேக்கும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ரொட்டேட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிங்க. இன்கேஸ் ஏதாவது ஜாம் ஆகுதா இல்லை லாக் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிங்க. எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அந்த ஆயில் சீல் கேஸ்கெட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கவரை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கேஸ்கெட் கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். கேஸ்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகக்கூடாது, எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ கரெக்டாக போட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா போல்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் லாக் பண்ணிடணும். எப்போவுமே வந்து பார்த்தா அந்த கேஸை அடிக்காதீங்க, ஹேம் பண்ணாதீங்க. அடிச்சிங்க அப்படின்னா அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், உள்ளே போகலை அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக லாக் பண்ணால் அதுவே லாக் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைலான் ஹேமர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தட்டினீங்க அப்படின்னா உள்ளே செட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக பண்ணிடாதீங்க. அப்புறம் கேசிங் ஏதாவது கிராக் ஆகிடுச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைனல் ரிடக்ஷனில் இருக்கிற மொத்த போல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறேன், டைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக இருக்கிற எல்லா போல்ஸும் டைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே இன்னொரு சின்ன கேள்வி மட்டும் எனக்கு வருது. என்னென்னா இந்த ஸ்கூட்டருக்கும் பைக்குக்கும் உள்ள இந்த வித்தியாசம், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைவ் ட்ரெயினில் இந்த ட்ரைவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் வந்து பார்த்தீங்கன்னா வீல் வரைக்கும் வரும். இதில் ஸ்கூட்டரில் ஒரு மாதிரி வரும், பைக்ஸில் ஒரு மாதிரி வரும். இப்போ இந்த பைக்ஸ்க்கும் ஸ்கூட்டருக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைனல் ரிடக்ஷனில் இருக்கிறது நான் லாக் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கிளச் யூனிட்டு சென்ட்ரிஃபியூகல் கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு அந்த போல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கிறேன். ஸோ டைட் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக வச்சு டைட் பண்ணிடுங்க. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்டு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லோ பிக்கப்பு
இல்லை அப்படின்னா அந்த த்ரெட்டு டேமேஜ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளச் ஹவுசிங், ஓகேங்களா. ஸோ கிளச் ஹவுசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லா போல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடணும், ஓகேங்களா. ஸோ எந்த போல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க. எல்லா போல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஹாப்பி, எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆயில் எதுவுமே லீக் ஆகலை. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும், ஆயில் சீலையும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீல்ஸையும் லாக் பண்ணுறேன். ஸோ வீல்ஸை லாக் பண்ணிவிட்டு வீல் ஷேக் வருதா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காட்டிடுறேன், ஓகேங்களா. ஸோ டைட் பண்ணிவிட்டேன். ஸோ டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீல்ஸை ஷேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பர்ஃபெக்ட், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஆயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக் ஆகலை. ஸோ ஓகேங்களா. ஸோ தெரியுதுங்களா, இதுக்கு முன்னாடி எப்படி ஷேக் ஆகிருக்கோ தெரியும்.